Asus நிறுவனத்திலிருந்து ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகிப்போச்சு. ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன்னா சாம்சங், ஐஃபோன், இப்போ OnePlus மட்டும் இல்லாமல் நாங்களும் வந்து குறைவில்லாம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ Asus கம்பெனியிலிருந்து ZenFone 6 லான்ச் பண்ணியிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இந்த பதிவில் இந்த Asus ZenFone 6 ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோனுடைய 7 சிறப்பு அம்சங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ZenFone 6 சிறப்பு அம்சங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு பிரீமியமான லுக் இருக்கு. கிளாஸ் பாடியாலான மொபைல் ஃபோன். முன்னாடி உள்ள டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கார்னிங் Gorilla Glass 6 கொடுத்திருக்காங்க. பின்னாடி வந்து கார்னிங் Gorilla Glass 3 கொடுத்திருக்காங்க. மொபைல் ஃபோனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 190 கிராம் இருக்கு. திக்னஸும் ஒரு 9.1 mm திக்னஸ் இருக்குன்னு பேப்பர்ல போட்டிருந்துச்சு. அதனால பார்க்கறப்போ திக்கா ஹெவியா இருக்குமோன்னு நினைச்சேன். பட் கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடையாது. நல்ல ஈஸியான கம்ஃபர்டபிள் ஹோல்ட் பண்றதுக்கு இந்த Asus ZenFone 6 இருக்கு. Asus நிறுவனம்னாலே இன்ஜினியரிங் கம்பெனி, இனோவேஷன் மற்றும் இன்ஜினியரிங் டிசைனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி Asus. இந்த மொபைல் போனுடைய கீழ்ப்புறத்துல பாத்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்கு, USB-C போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர் மற்றும் மைக் இருக்கு. ஃப்ரண்ட்ல எந்த விதமான நாட்சும் கிடையாது, ஆனா நோட்டிபிகேஷன் எல்இடியும் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரே, 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் ஒரே நேரத்துல போட்டுக்கிற மாதிரி ட்ரிபிள் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல ஸ்மார்ட் கீ அப்படின்னு ஒரு கீ இருக்கு. வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் பவர் பட்டன் தவிர இந்த ஸ்மார்ட் கீ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஓபன் பண்றது மட்டும் இல்லாமல் இதை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராமை ஓபன் பண்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். டாப்ல எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பேக்ல போய் கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பின்புறத்துல டூயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள டூயல் LED ஃபிளாஷ் மற்றும் லேசர் சென்சர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் பின்னாடி இருக்கு. பட் ஃப்ரண்ட்ல இருக்கிற கேமரா எங்க போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பின்னாடி என்ன இருந்துச்சோ அதுதான் இப்ப முன்னாடியும் வரும். ஆமா, உலகத்திலேயே முதல்ல மோட்டரைஸ்ட் ஃபிளிப்பிங் கேமரா மெக்கானிசம் கொடுத்திருக்காங்க Asus ZenFone 6ல. அதுதான் இந்த மொபைல் போனை நம்ம பார்க்கக்கூடிய முதல் சிறப்பு அம்சம். இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனியினுடைய IMX586 சென்சர் கொண்ட ஒரு 48 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. செகண்டரி டெப்த் சென்சிங்காக ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. பட் இது வந்து ஒரு 125 டிகிரி வைட் ஆங்கிள் கேமராவும் கூட. இந்த பின்னாடி இருக்கிற கேமரா முன்னாடி இருக்கிறப்போ ஃபிளிப் ஆகுறதுக்கு உதவுறது வந்து ஸ்டெப்பர் மோட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டெப்பர் மோட்டர் வந்து 13 கியர் மெக்கானிசம் கொண்ட ஒரு ஸ்டெப்பர் மோட்டர். செல்ஃபி எடுக்கிறப்போ இல்ல ஒரு பேனோரமா ஷாட் எடுக்கிறப்போ இல்ல ஒரு மோஷன் ட்ராக்கிங் வீடியோ நீங்க எடுக்கிறப்போ இந்த பின்னாடி இருக்கிற கேமரா மெதுவா மூவ் ஆகி ஃப்ரண்ட் வரைக்கும் உங்களுக்கு வரும். பட் ஃபேஸ் அன்லாக்கும் இதுல இருக்கு. சோ ஃபேஸ் அன்லாக் பண்றப்போ ஸ்லோவா மூவ் ஆகுற அந்த ஃபிளிப்பிங் கேமரா டக்குன்னு ஃபாஸ்டா மூவ் ஆகி உங்க ஃபேஸ் டிடெக்ட் பண்ணி அன்லாக் பண்ணிட்டு திருப்பி வந்து க்ளோஸ் ஆயிக்கும். சப்போஸ் இந்த மொபைல் போனை வச்சு நீங்க ஒரு ஃப்ரண்ட் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஃபிளிப்பிங் கேமரா ஓபன்ல இருக்கு, அப்போ உங்க கை தவறி மொபைல் போன் கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபிளிப்பிங் மெக்கானிசம் க்ளோஸ் ஆகி மொபைல் போனுடைய கேமரா பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த கேமராவுடைய லாங் லைஃப் வர்றதுக்காக இதை பண்ணிருக்கக்கூடிய மெட்டல் பாத்தீங்கன்னா லிக்விட் மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மெட்டல் அலாய் மூலமா பண்ணிருக்காங்க. ட்ரைபாட்ல கேமரா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க நகர்ந்தாலும் ஒரு 260 டிகிரிக்கு நீங்க இந்த கேமரா சுத்தி நீங்க பேசினாலும் உங்களுடைய ஃபேஸை ட்ராக் பண்ணிட்டு அதுக்கேற்றாப்புல கேமரா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. பட் நான் இது சொல்றது எல்லாமே பேக்குக்கு மட்டும் இல்ல, இதே கேமரா ஃப்ரண்ட்டுக்கு வர்றப்ப கூட அதே ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இரண்டாவது சிறப்பு அம்சம் இந்த மொபைல் போனுடைய டிஸ்பிளே. இந்த ZenFone 6ல இருக்க டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.46 இன்ச் Full HD Plus ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே, 600 nits பிரைட்னஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே, கார்னிங் Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். Edge-to-edge டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஃப்ரேம் ரொம்பவே சிறுசா இருக்கறனால ஒரு 100% ட்ரூலி 92% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இந்த மொபைல் போன் உங்களுக்கு கிடைக்குது. IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. AMOLED பேனல் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் இன்டோர் லைட்டிங் கண்டிஷனா இருக்கட்டும், அவுட்டோர் லைட்டிங் கண்டிஷனா இருக்கட்டும், எல்லா லைட்டிங் கண்டிஷன்லயும் இந்த டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு, கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷனும் அருமையா இருக்கு. மூணாவது சிறப்பு அம்சம் இந்த மொபைல் போன்ல இருக்கிற ஆடியோ ஃபீச்சர்ஸ். டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். பாட்டம்ல இருக்கிற ஸ்பீக்கர் பிளஸ் டாப்ல இருக்கிற அந்த கேமரா மெக்கானிசம்குள்ள ஒரு ஹைட் பண்ணி இன்னொரு செகண்டரி ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. இந்த 2 ஸ்பீக்கருக்குமே NXP ஆம்பிளிஃபையர் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ல இருந்து கேட்கக்கூடிய ஆடியோ ரொம்ப லவுடா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவா அவுட்டோர் மோடும் கொடுத்துட்டீங்கன்னா லவுட்னஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஹெட்போன் போட்டு நீங்க கேட்கிறப்போ DTS சப்போர்ட் கூட இருக்கு. நாலாவது சிறப்பு அம்சம் இந்த மொபைல் போன்ல இருக்கிற இன்டர்னல் ஹார்ட்வேர். Snapdragon 855 லேட்டஸ்ட் டாப் அண்ட் ப்ராசஸர், 7 nm ப்ராசஸர். அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக GPU வந்து Adreno 640. LPDDR4 RAM யூஸ் பண்ணிருக்காங்க. 2 RAM வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. 6GB மற்றும் 8GB RAM வேரியன்ட்.
இன்டர்னல் மெமரி பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. 64, 128 மற்றும் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. எல்லாமே UFS 2.1 டைப் இன்டர்னல் மெமரி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் தாறுமாறா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஐந்தாவது சிறப்பு அம்சம் இந்த மொபைல் போன்ல அவங்க கொடுத்திருக்கிற ஸ்மார்ட் கீ ஃபங்க்ஷனாலிட்டி. ரைட் சைடுல டாப்ல இருக்கிறது தான் அந்த ஸ்மார்ட் கீ. இதை வந்து சிங்கிள் டேப், லாங் பிரஸ், டபுள் டேப் இந்த மாதிரி பல இன்டராக்ஷன்ல கூகுள் அசிஸ்டன்ட்டை பல விதமா திறக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க கூகுள் அசிஸ்டன்ட் அதிகமா யூஸ் பண்ணாதவரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன் எந்த மாதிரி ஜெஸ்டர்ல உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மார்ட் கீ இருக்கிற பல மொபைல் போன்ல இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த மொபைல் போன்ல கொடுத்துக்கிறது நல்ல விஷயம் தான். ஓகே, ஆறாவது சிறப்பு அம்சம் இந்த மொபைல் போன்ல இருக்கிற பேட்டரி. 5000 mAh பேட்டரி. எனக்கு தெரிஞ்சு ஃபிளாக்ஷிப் மொபைல் போன்ஸ்லயே 5000 mAh பேட்டரி இருக்கிற ஒரு மொபைல் போன் இந்த ZenFone 6 தான் இருக்கு. சோ 5000 mAh பேட்டரிங்கிறப்போ நம்ம அதிகமான பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். இந்த மொபைல் போனை சார்ஜ் பண்றதுக்கு அவங்க 18 வாட்ஸ் குவிக் சார்ஜ் 4.0 சார்ஜர் பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துறாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா 24 வாட்ஸ், 40 வாட்ஸ், 100 வாட்ஸ்னு போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க இன்னும் 18 வாட்ஸ் கொடுத்துருக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டரியோட லாங் லைஃபுக்கு 18 வாட் சார்ஜர் தான் பெஸ்டான சார்ஜ்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. லாங் லைஃப் மட்டும் கிடையாது, சேஃப்டிக்குமே வந்து பெஸ்டான சார்ஜர் இந்த 18 வாட்ஸ். குவால்காம்னுடைய குவிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் டெக்னாலஜி அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிருக்கிறதுனால இந்த பாக்ஸ்ல இந்த மொபைல் போனுக்கு சப்போர்ட்டட் 18 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ஏழாவது சிறப்பு அம்சம் இந்த மொபைல் போன்ல அவங்க யூஸ் பண்ணிருக்கிற சாஃப்ட்வேர். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மொபைல் போன்ல கொடுத்திருக்காங்க. Asus தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய இந்த Zen UI ல இருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு 11 தேவையான அப்ளிகேஷன்ஸ் தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர் எதுவுமே இந்த மொபைல் போன்ல கிடையாது. ஓகே, இந்த மொபைல் போனுடைய விலை நான் ரெக்கார்ட் பண்ற இந்த நேரத்தில் எனக்கு தெரியல. நீங்க இந்த மொபைல் போனுடைய விலை என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்ச உடனே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போட்டு விடுறேன். இந்த ZenFone 6 பத்தின என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு பாத்தீங்கன்னா Asus தரப்புல இருந்து பார்த்து இந்த மொபைல் போன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன டீடைல்ஸ்க்கும் அவங்க அட்டென்ஷன் கொடுத்து ஒரு சிறப்பான மொபைல் போன் தரணுங்கிற ஒரு எய்மோட மரண வெறியோட பண்ணிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் ஒரு சில சின்ன விஷயங்கள் மிஸ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த மொபைல் போன்ல IP rated வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. டிஸ்பிளே பாத்தீங்கன்னா AMOLED கிடையாது, IPS LCD பேனல் தான். ஃபிளாக்ஷிப் மொபைல் போன்ஸ்ல எல்லாத்துலயும் இருக்கிற இந்த வயர்லெஸ் சார்ஜிங் இந்த மொபைல் போன்ல கிடையாது. பட் இந்த 3 விஷயங்கள் எனக்கு பெரிய விஷயங்களா தெரியல. மனசார ஒரு மொபைல் போன், நல்ல மொபைல் போன் தரணுங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த ZenFone 6 தயாரிக்கப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நான் கொஞ்ச நாள் மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு விரிவான விமர்சனத்துல மொபைல் போன் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனல் கிரிசோனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.